விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன். இப்ப கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். அப்ப அங்க 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப சில பிரச்சனைகள், சில நன்மைகளை கொடுத்துருப்பாரு. இப்ப அதே சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு வர, சொந்த வீட்டுக்கு வராரு. அது 10ஆம் வீட்டு வந்து ஆட்சி பலத்தோட இருக்கிறப்ப ஒரு கிரகத்தை விட சூரியன் வந்து 10ஆம் இடத்துல வந்து யார் ஜாதகத்துல இருந்தாலுமே வந்து திக்கு பாத்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 2-5 கூடிய குரு பகவானுடைய பார்வையுமே பாருங்க 2ஆம் இடத்துலயும் படுது. சனி பகவானுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல படுது. அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை வந்து இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியே பாகிஸ்தானத்துல இருக்காரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்க இறக்க குணம்னு இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல பாக்குறப்ப அந்த நம்முடைய குடும்ப சார்ந்த விஷயங்கள் இறக்கப்பட மாட்டாங்க. வெளியிடங்கள்ல வெளி நண்பர்கள்ட்ட தான் கொஞ்சம் வந்து இறக்கப்படுவாங்க. இவங்க வந்து வீட்டுல உள்ளவங்கள கொஞ்சம் கண்டுக்காம இருக்கக்கூடியவங்க தான். சந்திரன் நீசம், அதே நேரத்தில் செவ்வாயோட ஆட்சி வீடு வேற. அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து தன்னுடைய மூத்த சகோதரருடைய வாழ்க்கையில தானம் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணலாமா விருச்சிக ராசி? எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், வாயை கொடுத்த ஆபத்து நீங்கல்ல, அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் விருச்சிக ராசி சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி சூரியன். இப்ப கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப அங்க 9ஆம் இடத்துல இருக்கிறப்ப சில பிரச்சனைகள், சில நன்மைகளை கொடுத்துருப்பாரு. இப்ப அதே சூரிய பகவான் தன்னுடைய வீட்டுக்கு வர, சொந்த வீட்டுக்கு வராரு. அது 10ஆம் வீட்டு வந்து ஆட்சி பலத்தோட இருக்கிறப்ப ஒரு கிரகத்தை விட சூரியன் வந்து 10ஆம் இடத்துல வந்து யார் ஜாதகத்துல இருந்தாலுமே வந்து திக்பலம் பெறாரு. அப்ப அதுக்கு என்னென்ன நன்மைகள் தரணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் போவார் அடுத்த இடத்துக்கே. அந்த மாதிரிதான் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ ஒரு நன்மை நடைபெறக்கூடிய காலகட்டங்கள். இவங்களுக்கும் பாருங்க ஒரு அரசாங்க வேலை மேல அதிகமான ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய இன்னைக்கு காவல்துறை இருக்கிறவங்க, நிறைய அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கோங்களேன், மிலிட்ரி இவங்க எல்லாமே பாருங்க விருச்சிக ராசிக்காரர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ அரசாங்க வேலைக்கு உண்டான விண்ணப்பங்கள், இவங்க அனுப்பின விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அதற்கு உண்டான பதில் வந்து முதல்ல வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையில சீட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புமே பாருங்க இந்த ஆகஸ்ட் 17 இருக்கும். அதே மாதிரி காலேஜ் லெக்சரு, ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு ஏதாவது வேலைக்காண்டி விண்ணப்பிச்சிருக்கேன், நான் தனியார் வேலை எனக்கு கிடைக்காம இருக்குது, இப்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17 கிடைக்கும். ஏன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப அழகாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க ராசிக்கு 2-5 கூடிய குரு பகவானுடைய பார்வையுமே பாருங்க 2ஆம் இடத்துலயும் படுது. சனி பகவானுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல படுது. அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை வந்து இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல படுறதுனால இவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியே பாகிஸ்தானத்துல இருக்காரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்ப இது வரைக்கும் வந்து முதல்ல தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் வில்லங்கம் சரியாகி ஏதாவது கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. தந்தை மூலமாக அதிகமான ஒரு லாபம் அடையக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப 9ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போவோமா, ஏன்னா 9ல குரு இருந்தா வெளியூர் போனா தான் ஒரு விசேஷமான காலமாக இருக்கும். அப்ப இடம் மாற்றத்துக்கு நம்ம போவோமா, இல்ல அதுக்கு முயற்சி எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அப்ப இது இப்ப வந்து அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. வெளிநாடுக்கு போகணுங்கிற ஒரு முயற்சி எடுத்தாலுமே இந்த நேரத்துல அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு காலமாக இருக்கும். அவங்க யாருக்கிட்ட வாயை கொடுக்காம ஜாக்கிரதையா இருக்கணும்னா யாரு? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து நீசம் அப்படிங்கிறப்ப இவங்க வந்து வெளிப்படையாவும் சில விஷயங்களை சொல்லவும் மாட்டாங்க. ஆனா வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் ஒரு காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க.
தேல் இல்ல. அப்படிதான் பேசுவாங்க. தன்னுடைய உறவுகளையே காயப்படுத்தக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதான் தேல் வந்து தன்னுடைய குஞ்சவே வந்து சில நேரம் சாப்பிடும். அதனால வந்து இவங்களுடைய இந்த தேல் குணம் அப்படிங்கிற தன்னுடைய குடும்பத்தையே காயப்படுத்தி சில பேரை வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள விருச்சிக ராசிக்காரங்க. இப்ப இந்த நேரங்கள்ல இவங்க வந்து தன்னுடைய தாய் விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் 17 இருந்து தன்னுடைய தாய் மனசு கஷ்டப்படாம இருக்கும். சந்திரன் நீசம் அப்படிங்கிறதுனால தாயை வந்து வார்த்தையால ஒரு காயப்படுத்துறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து அவங்க மனசு காயப்படுத்துறாம நடந்துக்கிட்டாலோ இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 17 ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கனால தன்னுடைய தாயிட்ட வந்து பேசுகிறப்ப ரொம்ப வந்து கவனமாக பேசணும். சில நேரங்களில் தாய் சொல்கிறத கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பாருங்க இறக்க குணம்னு இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல பாக்குறப்ப அந்த நம்முடைய குடும்ப சார்ந்த விஷயங்கள் இறக்கப்பட மாட்டாங்க. வெளியிடங்கள்ல வெளி நண்பர்கள்ட்ட தான் கொஞ்சம் வந்து இறக்கப்படுவாங்க. இங்க வந்து வீட்டுல உள்ளவங்களும் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கக்கூடியவங்க தான். சந்திரன் நீசம், அதே நேரத்தில் செவ்வாயோட ஆட்சி வீடு வேற. அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து தன்னுடைய மூத்த சகோதரருடைய வாழ்க்கை துணை, தன்னுடைய அண்ணி சொல்லுவோம்ல, மதினி அப்படிங்களா, அண்ணன் பொண்டாட்டியோ இல்லை அப்படின்னா ஒரு அக்காவுடைய வீட்டுக்காரரோ தன்னுடைய மூத்த சகோதரி இல்லை சகோதரிய வாழ்க்கை துணையோட பேச்சில் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு வாழ வந்தவங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில அவங்களுக்கு ஒரு வஸ்திரம், பட்டு வஸ்திரம் எடுத்து இந்த ஆகஸ்ட் 17 இந்த நடக்கிற காலத்துல வந்து எடுத்து ஒரு வெத்தலை பாக்கு ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கணும். 21 ரூபா காணிக்க வச்சு கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆகஸ்ட் 17 இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏதாவது தானம் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணலாமா விருச்சிக ராசி? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து பக்கத்துல உள்ளவங்க தான், அங்கங்க உள்ளவங்க, அவங்க ஊர்ல இருக்கக்கூடியவங்க வந்து அதாவது வந்து ஈமக்காரியம் பண்ணுவாங்கல்ல, அங்க ஈமக்காரியம் பண்றவங்களுக்கு அந்த துணிகள்லாம் வந்து அயன் பண்ணி துவைச்சு கொடுப்பாங்க. அந்த சலவை தொழிலாளிக்கு மற்றவங்களுக்கு இல்லாம அந்த ஈமக்காரியத்துல கலந்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இந்த துணிகள் ட்ரெஸ்ஸுகளை வந்து சுத்தம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த சுத்தம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு அரிசி வாங்கி தானம் கொடுக்கணும். ஒரு 5 கிலோவோ ஒரு 10 கிலோவோ வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய கர்மம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேர்ல பார்க்கணும், ஜாதகம் எடுத்துட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேர்ல போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்க ஆன்லைன்லயும் வாட்ஸ்அப்லயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.